மீனராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். போக 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 கொஞ்சம் அப்படியே டைட் ஆகும் உங்களுடைய பொசிஷன் வந்து. ஏன்னா மாதம் தொடங்கும்போது லாப ஆதாய ஸ்தானத்தில் அந்த 11ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து பலன்களை கணிக்கிறோம். மாதக்கோள்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எங்கே இருக்காங்க? அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண வேண்டியதற்கான கிரகங்கள் அவங்க. இதை வச்சு தான் இந்த பலன்களை பிரதானமாக நம்ம சொல்கிறது. அதில் இந்த அனைத்து கிரகங்களுமே மாதம் தொடங்கும்போது 11ஆம் இடத்துல இருக்குது, லாப ஆதாய ஸ்தானத்தில். அப்போ ஜென்ம சனி, அப்புறம் குரு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார். இதை பற்றி 12 ராகு, இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாமல் இந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல மாதம் தொடங்கி ஃபஸ்ட் வீக்கில் 2 கிரகங்கள் 12ஆம் இடத்திற்கு வந்துடும். அப்படி 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய 2 கிரகங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் புதன், ஒருத்தர் சுக்கிரன், ஒருத்தர் மாரகாதிபதி பாதகாதிபதி, இன்னொருத்தர் வந்து அஷ்டமாதிபதி. அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்னும் கேட்டால் அந்த 12ஆம் இடத்துல புதன் வந்தாலும் நல்லது, சுக்கிரன் வந்தாலும் நல்லதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க ராகுவோடு சேர்றாங்க. அதனால் டிரான்ஸ்ஃபர் வருதா? ஓகே ரைட், நான் போகிறேன். ஜென்மசனி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய சேர்க்கை. அப்போ டிரான்ஸ்ஃபர் வருதா? எடுத்துக்கிறேன். படிக்கிறதுக்காக வந்து வெளியூரில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வருதா? எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுபோல் ஒரு மனை வீடு வாங்கிறதுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் வெளியில் போய் தான் அந்த சொத்து அமையுதா? அப்போ நீங்கள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கா? ஓகே ரைட், அப்படியே கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதன் பிறகு சூரியன் வந்து 12ஆம் இடத்திற்கு வருவார். கடைசியாக செவ்வாய் 12ஆம் இடத்திற்கு வருவார். சூரியன் 12க்கு வராரா? 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்திற்கு வராரா? கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். அப்போ கடன் வாங்கிறதுக்கான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் வங்கிகளில், அரசு வங்கிகளில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கடன் வந்து கிடைக்கும். நியாயமான கல்வி, தொழில் போன்ற விஷயங்களுக்கு, வீடு கட்டுறதுக்கான விஷயங்களுக்கு கடன் கிடைக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்திற்கு வராரா? குடும்ப செலவுகள் அதிகமாகும். அவர் குடும்பாதிபதி, 9ஆம் இடமான பித்ருஸ்தானாதிபதி. அப்போது அப்பாவுக்கு நீங்கள் எதாவது செய்ய வேண்டியது இருக்கா? அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணுமா? அவருடைய அந்த வயது 60, 70, 80 இதிலெல்லாம் இருக்காரா? சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் பண்ணணுமா? இதுக்காகவெல்லாம் நீங்கள் வந்து இப்போது பிளான் பண்ணலாம். இந்த சுபகாரியங்கள்லாம் தொடங்கலாம். அப்படி ஒவ்வொன்றையும் அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, தூக்கம் குறையும். 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்திற்கு இத்தனை கிரகங்கள் வரும்போது தூக்கம் வந்து கொஞ்சம் குறையும். சுக்கிரன் மட்டும் இருந்தார்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வேறு கிரகங்களும் இணையிறதுனால தூக்கம் குறையும். அப்புறம் ரொம்ப சொகுசு, வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் குறையும்.